அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பொருளாதாரத்திலேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் தேர்வெளியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்க பகுதி எது? கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்க பகுதி எது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ கோலார் தங்க வயல். கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்க பகுதி கோலார். இந்த ராம்கிரி தங்க வயல் எங்க இருக்குன்னா, ஆந்திர பிரதேசம். இரண்டாவது வினா, ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவதை குறிப்பிடப்படுவது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஜிடிபி. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஜிடிபியால் குறிப்பிடப்படுகிறது. மூன்றாவது வினா, கீழ்கண்டவற்றுள் எது முன்னேற்றமடைந்த நாடு? கீழ்கண்டவற்றுள் எது முன்னேற்றமடைந்த நாடு? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி பிரான்ஸ். நாலாவது வினா, வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவின் இடம் எத்தனை? ஒரு முக்கியமான வினா. வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவின் இடம் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 7வது இடம். ஐந்தாவது வினா, கலப்பு பொருளாதாரம் என்பது என்ன? கலப்பு பொருளாதாரம் என்பது என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பொது மற்றும் தனியார் துறை சேர்ந்து செயல்படுவது. ஆறாவது வினா, மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு என்னவென்று அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மக்கள் தொகையில் என்று அழைக்கப்படுகிறது. ஏழாவது வினா, மக்கள் தொகையில் 1961ஆம் வருடம் டேஸ் எனப்படுகிறது. இது ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மக்கள் தொகை வெடிப்பு வருடம். 1961 மக்கள் தொகை வெடிப்பு வருடம். இப்போ பார்த்தீங்கன்னா 1921 என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பிளவு. அடுத்தது 1951 சிறுபிளவு. மக்கள் தொகை வெடிப்பு 1961. இதே உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை மாறுதல் எந்த ஆண்டுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எட்டாவது வினா பாருங்க. எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது? எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 2001. இந்திய மக்கள் தொகை 100 கோடி தாண்டிய ஆண்டு 2001. ஒன்பதாவது வினா, 1000 மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை என்பது என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கச்சா இறப்பு வீதம். பத்தாவது வினா, மக்கள் தொகை அடர்த்தி என்பது என்ன? மக்கள் தொகை அடர்த்தி என்பது என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மக்கள் தொகை பை குறிப்பிட்ட நில அளவு. 11வது வினா, தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. தேசிய வளர்ச்சி கழகம் ஜவஹர்லால் நேரு. 12வது வினா, காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜே.சி. குமாரப்பா. 13வது வினா, ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு. 14வது வினா, பி.ஆர். அம்பேத்கர் இந்திய பொருளாதாரம் பிரச்சனைகளை எதன் அடிப்படையில் ஆராய்கிறார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இந்திய ரூபாயின் சிக்கல்கள். இந்த இந்திய ரூபாயின் சிக்கல் எந்த ஆண்டு வெளியிட்டிருப்பாங்கன்னா 1923. அடுத்த வினா பாருங்க. எந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஒழுக்க நெறி அடிப்படை. 16வது வினா,
வி.கே.ஆர்.வி. ராவ் கீழ்க்கண்ட இவரின் மாணவர் ஆவார். சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜே.எம். கீன்ஸ். ராவ் வந்து ஜே.எம். கீன்ஸோட மாணவர். 17வது வினா பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1998. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு 1998. 18வது வினா திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது எதனை? சரியான விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். செல்வம், வறுமை, சமுதாயத்தின் சாபம், வேளாண்மை, இந்த 3 பற்றியும் திருவள்ளுவரோட பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுகிறது. 19வது வினா இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதி எங்கு தொடங்கியுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பெங்களூர். 20வது வினா 2011 கணக்கீட்டின்படி குறைந்த எழுத்தறி வீதம் 53% பெற்ற மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பீகார். குறைந்த எழுத்தறி வீத மாநிலம் வந்து பீகார். 21வது வினா 2011 கணக்கீட்டின்படி அதிக எழுத்தறி வீதம் 92% பெற்ற மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி கேரளா. அதிக எழுத்தறிவுள்ள மாநிலம் வந்து கேரளா. 22வது வினா பாலின வீதம் குறைவாக உள்ள மாநிலம் எது? ஒரு முக்கியமான வினா. பாலின வீதம் குறைவாக உள்ள மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹரியானா. 23வது வினா ஜிக்மே சிங்கியே வாங்கக் என்பவர் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடை என்ற தொடரை அறிமுகப்படுத்திய ஆண்டு. இது ஒரு முக்கியமான வினா. இது சரியான விடை ஆப்ஷன் சி 1972. 24வது வினா கலப்பு பொருளாதாரத்திற்கு எடுத்துக்காட்டு. கலப்பு பொருளாதாரத்திற்கு எடுத்துக்காட்டு. சரியான விடை ஆப்ஷன் பி இந்தியா. 25வது வினா எழுத்தறி விகிதம் குறைவாக உள்ள மாநிலம் எது? எழுத்தறி விகிதம் குறைவாக உள்ள மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி பீகார். 26வது வினா உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் இதை கொடுத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர். 27வது வினா அம்பேத்கர் இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை அறிமுகப்படுத்திய ஆண்டு எது? ஒரு முக்கியமான வினா. இது சரியான விடை ஆப்ஷன் சி 1918. இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1918. 28வது வினா இந்தியாவில் எத்தனை தங்க சுரங்க பகுதிகள் உள்ளன? சரியான விடை ஆப்ஷன் ஏ 3. அந்த 3 தங்க சுரங்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோலார் தங்க வயல், ஹட்டி தங்க வயல், ராம்கிரி தங்க வயல். 29வது வினா மேக்னைட் தாது எங்கு அதிகம் கிடைக்கிறது? மேக்னைட் தாது எங்கு அதிகம் கிடைக்கிறது? இது சரியான விடை ஆப்ஷன் சி கர்நாடகா மேற்கு கடற்கரை. 30வது வினா டேஸ் ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமம் மற்றும் அரிதிர் மின்கடத்தி ஆகும். ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மைக்கா. 31வது வினா மின் உபகரணங்களில் மின் தடுப்பானாக பயன்படுத்தப்படுவது எது? ஒரு முக்கியமான வினா. மின் உபகரணங்களில் மின் தடுப்பானாக பயன்படுத்தப்படுவது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மைக்கா. 32வது வினா பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா உலகளவில் எத்தனையாவது நாடு? சரியான விடை ஆப்ஷன் ஏ 7வது இடம். 33வது வினா மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் எந்த வீதத்தில் அதிகரிக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1.7. 34வது வினா முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற நூலின் ஆசிரியர் யார்?
இதன் சரியான விடை ஆப்ஷன் பி வி.கே.ஆர்.வி. ராவ். 35வது வினா உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய ஓர் கட்டுரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய ஓர் கட்டுரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதன் சரியான விடை ஆப்ஷன் டி அமர்த்தியா சென். 36வது வினா இந்தியாவின் கள்ளிக்கோட்டைக்கு வாஸ்கோட காமா வருகை புரிந்த வருடம் எது? இதன் சரியான விடை ஆப்ஷன் ஏ 1498. 37வது வினா 1614இல் தாமஸ் ரோ யாரிடம் அனுமதி பெற்றார்? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜஹாங்கீரிடம். 38வது வினா ரயத்து வாரி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் எது? இந்த கொஸ்டின் அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரயத்து வாரி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் எது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தமிழ்நாடு. 39வது வினா இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழில் கொள்கையை வெளியிட்ட ஆண்டு? இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழில் கொள்கையை வெளியிட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1948. முதல் தொழில் கொள்கை 1948. 40வது வினா 1969இல் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 14 வங்கி. 1969ல் 14 வங்கி தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். அதே 6 வங்கி எப்போ தேசியமயமாக்கப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15, 1980. இது முக்கியமானது. 4 வங்கினா 1969, 6 வங்கினா ஏப்ரல் 15, 1980. இது முக்கியமான கொஸ்டின் பார்த்துங்க. 41வது வினா வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சமூக நலம். 42வது வினா இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் எது? இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பருத்தி. 43வது வினா மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மஹபூப் உல் ஹக். மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியவர் மஹபூப் உல் ஹக். அதை மேம்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமர்த்தியா சென். உருவாக்கியவர் மஹபூப் உல் ஹக். அதை மேம்படுத்தியவர் அமர்த்தியா சென். 44வது வினா வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் யார்? வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி டி மோரிஸ். வாழ்க்கை தர குறியீட்டினை உருவாக்கியவர் டி மோரிஸ். 45வது வினா 10ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம் என்ன? 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 2002 முதல் 2007 வரை. 46வது வினா திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு? திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1950. திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. உங்களுக்கான கொஸ்டின் நிதி ஆயோக்கு எந்த ஆண்டு அமைச்சிருப்பாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 47வது வினா 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம்? ஒரு முக்கியமான வினா. 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி விரைவான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. 48வது வினா மகளநோபிஸ் மாதிரி என்று அழைக்கப்படும் ஐந்தாண்டு திட்டம் எது? மகளநோபிஸ் மாதிரி என்று அழைக்கப்படும் ஐந்தாண்டு திட்டம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 2வது ஐந்தாண்டு திட்டம். உங்களுக்கு கொஸ்டின் பாருங்க. ஹாரட் டோமர் மாதிரி என்று அழைக்கப்படும் ஐந்தாண்டு திட்டம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 49வது வினா காட்கில் திட்டம் என்று அழைக்கப்படும் திட்டம் எது? காட்கில் திட்டம் என்று அழைக்கப்படும் திட்டம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 3வது ஐந்தாண்டு திட்டம். கடைசி வினா 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம் என்ன? 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி தொழில். 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம் தொழில்.
இந்த 5 திட்டத்தில் முக்கியமாக இன்னும் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, திட்ட விடுமுறை காலம் எப்போன்னு கேட்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1966 முதல் 69 வரை. திட்ட விடுமுறை காலம் வந்து 1966 முதல் 69 வரை. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சுழல் திட்டம். சுழல் திட்டம் பார்த்தீங்கன்னா 1978 முதல் 79 வரை. சுழல் திட்டம் வந்து 1978 முதல் 79 வரை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டு திட்டம். ஆண்டு திட்டம் எப்போ பார்த்தீங்கன்னா 1990 முதல் 91, அப்புறம் வந்து 91 முதல் 92 வரை. இந்த 3ம் முக்கியமானது, பார்த்துங்க. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பொருளாதாரத்திலேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் தேர்வு எழுதல பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.